புதன் கிரகத்தை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம். புதன் கிரகமானது சூரிய குடும்பத்தில் முதலாவது கிரகம் ஆகும். புதன் கிரகம் செவ்வாய் கிரகத்தை போன்றே பல பண்புகளில் ஒத்துள்ளன. புதன் கிரகம் நிலப்பரப்பு கிரகமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மேற்பரப்பு பெரிதும் பள்ளமாக காணப்படுகிறது. அதன் மிகப்பெரிய பள்ளம் கலோரினஸ் பிளான்டினா. அதனுடைய விட்டம் 1550 கிலோமீட்டர் ஆகும். புதன் சூரிய குடும்பத்தில் உள்ள சிறிய கிரகம் ஆகும். ஒப்பீட்டளவில் இது சந்திரனை விட சற்றே பெரிதாக இருக்கிறது. புதனின் மேற்பரப்பில் பள்ளங்கள் காணப்படுகின்றன. புதன் கிரகத்தில் காணப்படும் இந்த பள்ளங்கள் விண்வெளி கற்கள் மோதுவதால் ஏற்பட்டது ஆகும். இவற்றில் சில எரிமலை பள்ளங்களும் உள்ளன. புதன் கிரகம் மிக வேகமாக இயங்குகிறது. 88 புவி நாட்களில் சூரியனை ஒரு முறை சுற்றி வலம் வருகிறது. நாசாவின் மெசஞ்சர், மெர்க்குரி ஆகிய ஆய்வு விண்கலங்கள் புதன் கிரகத்தை பற்றிய தகவல்களை திரட்டுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதன் கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு 132 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது 132 நாட்களில் ஒரு இரவு ஒரு பகலானது அங்கு நிகழ்கிறது. புதனின் தற்சுழற்சி வேகம் மிகவும் மெதுவாக நிகழ்கிறது. இதனை பூமியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மிக மெதுவாக நிகழ்கிறது. புதன் கிரகம் 3 முறை சுற்றி வரும் பொழுது 2 பகல்கள் 2 இரவுகள் அந்த கிரகத்தில் நிகழ்ந்திருக்கும். புதன் கிரகத்தில் நிலவும் வெப்பநிலை குறைந்தபட்சமாக -173 டிகிரியும் அதிகபட்சமாக 427 டிகிரி வெப்பநிலையும் 67 டிகிரி சராசரி வெப்பநிலையும் கொண்டிருக்கிறது. இதற்கு வளிமண்டலம் இல்லை என்ற கருத்து உறுதியாக கூறப்பட்டாலும் புதன் கிரகத்தில் மிக மெல்லிய வளிமண்டலம் காணப்படுகிறது. இந்த வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், சோடியம் மற்றும் நீராவி துளிகள் காணப்படுகின்றன. புதனின் துருவ பகுதிகளில் உறைபனி இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புதன் கிரகத்தினை பற்றிய தகவல்களை மேலும் ஆராய்வதற்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் 2018ஆம் ஆண்டு பேபி கொலம்பியா என்னும் விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் புதன் கிரகத்தின் காந்த புலம் மற்றும் காந்த பண்புகளை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளும். நன்றி. அடுத்த பதிவினில் சந்திப்போம்.